டாக்டர், அதாவது தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் பருவ மழைக்காலமான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வது நடைமுறை சவால்கள் நிறைந்தது. அவசர கதியில் செய்யப்படும் இந்த நடவடிக்கை மக்களின் வாக்குரிமையை பறித்து பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதி அப்படின்ட்டு முதலமைச்சர் ட்வீட் பண்ணியிருக்காரு. இது பறிக்கக்கூடிய பறிப்பை தடுப்போம், வாக்கு திருட்டை முறியடிப்போம்னு நீங்கள் டேக்லைன் மாதிரி முதலமைச்சர் போட்டிருக்காரு. கலைஞர் செய்திகள்லாம் அப்படி தான் போட்டிருக்கிறீங்க. இது பறிக்கக்கூடிய நடவடிக்கையா இல்லை கூடுதலாக சேர்த்து விடுவாங்க அப்படிங்கிறது உங்களுடைய அச்சமா? அலீம் அல் புகாரி சொன்ன மாதிரி தான் இங்கே ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அது அப்போ தான் புரியும். இப்போ சத்யம் டிவி ஸ்டாஃபாக சேர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுப்பீங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஐடி கார்டு கொடுப்பீங்க. அந்த ஐடி கார்டை வச்சு தானே போய் ப்ரெஸ் கிளப்பில் மெம்பராக சேர முடியும். ஆமாம். நீங்கள் முதல்ல சத்யம் டிவி ஸ்டாஃபாக இருந்தால் தான் நீங்கள் ப்ரெஸ் கிளப்பில் போய் சேர முடியும். இப்போ என்ன சொல்கிறீங்க, நான் கொஞ்சம் கழிச்சு நீ கொடுத்த அந்த ப்ரெஸ் கிளப் இருக்குல்ல, அது செல்லும். சத்யம் டிவியோட ஐடி கார்டு செல்லாதுன்னா எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது உங்கள் நிர்வாகத்தில் வேலை செய்கிறதுக்கு. இப்போ நான் பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு போகிறப்ப நான் கொடுத்த டாக்குமெண்ட் என்ன தெரியுமா? ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடியை வச்சு தான் நான் பாஸ்போர்ட்டே வாங்குகிறேன். ஆனால் எஸ்ஐஆரில் அவங்க சொல்கிறது என்னென்னா, ஓட்டர் ஐடியை டாக்குமெண்ட்டாக எடுத்துக்க மாட்டேன், நான் பாஸ்போர்ட்டை எடுத்துப்பேன்றாங்க. இப்போ என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, நான் கொடுத்துருவேங்க. ஓகே. பாஸ்போர்ட் இல்லாதவன் என்ன கொடுப்பான்? நீங்கள் கொடுத்த ஓட்டர் ஐடியை வச்சு தான் நான் பாஸ்போர்ட்டை வாங்குகிறேன். பீகாருக்கே நான் பொருந்துற மாதிரி சொல்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த ஓட்டர் ஐடியை ஒரு டாக்குமெண்ட்டாக காட்டி தான் நான் பாஸ்போர்ட் வாங்குகிறேன். ஆனால் அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, அந்த ஓட்டர் ஐடி டாக்குமெண்ட் கிடையாது, ஆனால் அந்த ஓட்டர் ஐடியை வச்சு பாஸ்போர்ட் வாங்கினதை நான் டாக்குமெண்ட்டாக எடுத்துப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஏதாவது லாஜிக் இருக்கா இதில்? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? இப்போ இப்படி இந்த குளறுபடிகளை செய்கிறதுக்கான நோக்கம் என்ன? என்ன நோக்கத்துக்காக இதை நீங்கள் செய்கிறீங்க? இதில் தொடர்ந்து இன்னைக்கு அடுத்தது BLA 2 இருக்காங்க, BLA 2 இருக்காங்க. எல்லா பொறுப்பும் BLA 2 மேலே போட்டால் எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை சார் பண்ணும்? விட்டு போனால் BLA 2 பார்த்துப்பாங்க, சேர்க்குற வேலையை BLA 2 பார்த்துப்பாங்க. இந்திய அரசியல் அமைப்பு எலெக்ஷன் கமிஷனை அரசியல் தேர்தல் அரசியல் அமைப்பு என்பது ஒரு வாக்காளருக்கும் வாக்குரிமையை தேர்வு செய்து கொடுப்பது என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய பொறுப்பாக தான் இருந்துச்சு. சரி. ஆனால் இவங்க இப்போ முதல் முறையாக எலெக்ஷன் கமிஷன் கிட்டேருந்து அந்த பொறுப்பை தட்டி கழிச்சு அமெரிக்கன் சிஸ்டம் மாதிரி ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுன்றது அந்த ஓட்டருடைய கடமை. அந்த மாதிரி நான் ஃபார்மை கொடுத்துருவேன், டாக்குமெண்ட்டை கொடுக்கறது உன்னோட வேலை. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எஸ்ஐஆர்ல இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை ஃபார்மை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை நீ கொடுத்து ஃபார்மை நீயே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு அந்த மாதிரி நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பில் அந்த டெப்யூட்டேஷனில் வீட்டில் யார் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்களே எழுதிட்டு ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி எனியூமரேஷன் ஃபார்மை கொடுத்து முழு பொறுப்பையும் அந்த நபர் மேலே சுமத்துறதுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி சேஞ்ச். அந்த பாலிசி சேஞ்சே ஆபத்தானதுன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு படித்த வாக்காளர்கள் கிடையாது. இந்தியா முழுமைக்கும் சொல்கிறேன், நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை டாக்டர். இந்த அளவுக்கு நெட்டில் போய் நீ அப்ளை பண்ணிக்கோன்னு சொல்கிற அளவுக்கு பீகாரில் நெட் ஆக்சஸே கிடையாத கிராமங்கள் நிறைய இருக்குது. இப்போது இதெல்லாம் நீங்கள் வாக்காளர்களை சேர்க்கறதை எளிமையாக்குறதா இல்லை அவங்க சேராமல் இருக்கிறதுக்கு எல்லா வழியும் தேடி கண்டுபிடிக்கிறதான்ற குற்றச்சாட்டு தான் தேர்தல் ஆணையத்து மீது நாங்கள் வைக்கிறோம். ஓகே டாக்டர், இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கக்கூடியது படி அவர் என்ன சொன்னாருன்னா, நாச்சியப்பன் பேசும்போது சொன்னார், தவறாக இருந்தால் நீங்கள் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது தானே அதாங்க அந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 12 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது 1,92,986 தான். நீங்க அங்க பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 30 லட்சம் வந்துருச்சு. கரெக்டா? ஆனா தமிழ்நாட்டோட பாப்புலேஷனுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது 2,11,445 இந்த 12 ஸ்டேட்லயே
அதிகமான பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் நம்ம மட்டும்தான். கரெக்டுங்கய்யா. இன்னொரு 4 லட்சம் நம்மளே வச்சுக்கிட்டோம்னா எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளே வேணாம்னு சொல்லுமா? எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு BLA2 அதிகமாக இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் பண்ணுற வேலையே BLA2வே பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? அது என்ன நியாயம்? எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு பொறுப்பு 75 ஆண்டு காலத்தில் இருக்குது, கடமை. எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, BLA2 பார்த்துப்பாங்கன்னு எப்படி தட்டி கழிச்சிட்டு போறீங்க? இவ்வளோ நாள் சம்மரி ரிவிஷன் நடந்துட்டு இருக்குல்ல, அன்னைக்கும் BLA2 தானே இருக்காங்க, அப்போ அவங்க சரியாக தானே செஞ்சுருப்பாங்க, அப்போ விட்டுட்டு போக வேண்டியதானே? இவங்க என்னன்னா அதிமுக வந்து இது ஒரு அரசியல் ரீதியாக நல்லா கரெக்டாக பேசிட்டு கடைசியில் திமுகவுக்கு அரசியல் அப்படின்னு சொல்கிறதுனால நானும் சொல்கிறேன், அதிமுகவுக்கு இன்னைக்கு பாஜக என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை பாராட்ட வேண்டிய அரசியல் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. அதனால அதை பண்ணுறாங்க. அவங்க கட்சிக்கு கூட்டணிக்கு ஆள் சேர்க்கறதுக்காக எங்கேயோ பறக்கிற கொடியை வந்து கொடி பறக்க ஆரம்பிச்சிச்சு. சொன்னேன் என்னத்துக்காக இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம்ன்றது உங்களுக்கும் வாக்காளர் வேணும், எங்களுக்கும் வாக்காளர் வேணும், அப்பதான் ஒரு அரசு அமைய முடியும். அதை விட்டு கொடி வந்தது, இன்னும் வந்தது, கூட்டணி வந்தது, அதுக்குள்ள போகாதீங்க, நல்லா இருக்காது. நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. இல்ல அரசியல் காரணம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு எந்த விதமான பேச அரசியல் காரணம் நான் உண்மையை பேசுறேன். எந்த விதமான பேச பதட்டப்படாதீங்க. நேரத்துல இல்ல எனக்கு பேசவே விடல. நீங்க 2 நிமிஷம் கூட சசி இருங்க, 3 நிமிஷம் எல்லாரும் எவ்வளவு நிமிஷம் பேசுறாங்க, நான் எவ்வளவு பேசுறேன்? கொஞ்சம் இருங்க, நான் உங்ககிட்ட வரேன் ப்ளீஸ். என்னங்க கொடியை பத்தி பேசுறாரு அவரு? அவர் இந்த சப்ஜெக்டே அவருக்கு தெரியலங்க. எஸ்ஐஆர் பத்தி பேச சொல்லுங்க. ஏதோ சத்தியம் டிவி லெட்டர் நிறைய பேசலாம். ஐடி பிரச்சனை கிடையாது. அரசியல் ரீதியா அணுகுனது யாருன்றது இந்த டிபேட்ல இல்ல. நாங்க பேசுறோம் பாத்தீங்களா? சரி சரி, நான் ஒரு பிரேக், எனக்கான நேரத்தை கொடுக்கணும் தரேன்.